Welcome to Jana's coaching. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Very good. Super. After long time இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறது தெரியுது. Very good. You are very exclamatory. Very good. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? This today's Jana's coaching classல அப்படினா never ever give up. Never ever give up. எதுக்கும் யாரையும் எதுக்குமே விட்டு கொடுக்காத. அதாவது விட்டு கொடுக்காத அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு அர்த்தத்துல இதை நம்ம எடுத்துக்கலாம். விட்டு கொடுக்காத அப்படின்னா ஒரு நண்பரா இருக்கும்போது அவரை நம்ம காப்பாற்றணும். நம்பர் 1. அதையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா நீங்க வந்து ஒரு இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க, குறிக்கோள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதிலேருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அதை நாம பின்வாங்க கூடாது. சூப்பரா இருக்குல்ல? நீங்க நல்லா கிளீனா பேசுறீங்க பாருங்க. அதுதான் உங்களுடைய திறமை. அந்த திறமையிலேயே உங்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எய்ம் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். முதல்ல நாம என்ன அடையணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளை நாம வச்சுக்கணும். எப்படி நாம வந்து CA படிப்பு நல்லபடியா வெற்றிகரமா முடிக்கணும், ICAA படிக்கிறது, ICMA படிக்கிற படிப்பு, ACS படிக்கிற படிப்பு, MBA அவங்க பசங்க என்னென்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய சாதனைகள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ஆபீஸ்ல வந்து நல்ல பேர் எடுத்து நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களால கண்டிப்பா செய்ய முடியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குறிக்கோளை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இதை பண்ண போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட், அதுக்குன்னு ஒரு பீரியட் வச்சிருப்பான். இப்போ டிகிரி அப்படின்னா 3 வருஷத்துல முடிக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்னா 2 வருஷத்துல முடிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கு ஒரு சில நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆபீஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு முடிக்க சொல்லி உங்களுடைய ஹையர் அப்ஸ் மேலதிகாரிகள் சொல்லி இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒண்ணு இருக்கு. அரை மணி நேரத்துல முடிக்கிறத 2 மணி நேரமா ஆக்கினா உயர் அதிகாரிகளுக்கு ஆபீசர்ஸ்க்கு கோபம் வரும். அந்த கோபத்தை நாம வச்சுக்க கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நாம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். ஒரு ரயில் ஏறணும் அப்படின்னா, ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு சொன்னா ஒரு அந்த நேரத்துக்கு ஓடக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயே வந்துடணும் இல்லையா? அதே மாதிரி நாம முடிக்கிறது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, பரீட்சை எழுதுறீங்க, உங்களுக்கு 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க பரீட்சைக்கு. கடைசி நிமிஷம் வரையும் டயப் அப்படின்னு அவர் சொல்ற வரையும் நம்ம கடைசி நிமிஷம் வரையும் வச்சுக்க கூடாது. ஒரு 15 நிமிஷம் முன்னால எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி நாம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம இதுக்குன்னு நாம அலோகேட் பண்ணிக்கிறது நல்லது. கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான திட்டத்தை நாம மைண்டுக்குள்ள செலுத்தி வச்சுக்கணும். எப்படி பண்ண போறோம், இதெல்லாம் நாம எப்படிலாம் படிக்க போறோம், டைம் டேபிள் போட்டு பண்ண போறோமா, இல்ல எப்படி எந்த முறையில நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு திட்டம் வகுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு திட்டமிட்டாச்சு, ஒரு செயல்பாடு செய்யணும்னு எடுத்தாச்சு. ICMA படிக்கிறதோ, CA படிக்கிறதோ, இல்ல ஆபீஸ்ல வந்து சீக்கிரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு முடிக்கிறதோ, ஒர்க்க முடிக்கிறதோ, எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களால பண்ண முடியும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு திட்டம் எடுத்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிடுகிடு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணணும், அதுல ஆக்ஷன் போடணும். அந்த ஆக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஆக்ஷனா இருக்கணும். நம்மளுடைய ஆக்ஷன் வந்து சேர்ந்தார் போல அந்த திட்டம் சேர்ந்தா மாதிரி நம்ம செயல்படுத்திக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது எந்த விதமான பிரேக்கும் கொடுக்க கூடாது. எந்த விதமான பிரேக்கும் கொடுக்க கூடாது. அப்படியே பிரேக் இல்லாம சேர்ந்தா மாதிரி நம்ம செயல்பட்டுக்கிட்டே வரணும். அதே நேரத்துல நான் டிஃபன் காஃபி சாப்பிட வேண்டாமா, சாப்பாடு சாப்பிட வேண்டாமா அப்படின்னா அந்த நேரத்துல நாம அதை செஞ்சுதான் ஆகணும். வெட்டி பேச்சு பேசுறதும் வேற தேவையில்லாத செயல்களை செய்யறதுக்கு பதிலா
அந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம வேலையை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்குள்ள இருக்கணும். Don't deviate from your thought. எந்த விதமா உங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடக் கூடாது. உங்களுடைய சிந்தனையை சிதறவிடக் கூடாது. அப்படியே கண்டினியூஸா உங்க மைண்ட்ல இருக்கணும். நாம இதை நாம அடைஞ்சே இந்த வருஷம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாமினேஷன்ல நடக்க போற எக்ஸாமினேஷன்ல ஹையர் மார்க்ஸ் வாங்கி நாம் கண்டிப்பாக பாஸ் செய்வேன், குவாலிஃபை ஆவேன், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு திடகாத்திரமான மன உறுதியோட நாம அதை பண்றோம். அப்ப அதை பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுடைய தாட் அது மாறாம திசை திருப்பாம பண்ணணும். இப்ப எப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஐசிடபிள்யூஏ படிச்சுட்டு இருப்பாங்க, ஐசிஎம்ஏ, அப்படி ஐசிஎம்ஏ படிப்பு படிக்கிறாங்க, இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் வாடா ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம், சினிமாவுக்கு போயிட்டு வந்தா உனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகும், நீங்க கொஞ்சம் ரிலீஸ், கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் உனக்கு, வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி என்னன்னா, இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது டூர் போறதோ இல்ல படத்துக்கு போறதோ எதா இருந்தாலும் சரி, படிப்பு படிப்பு படிப்பு, அந்த படிப்புல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க இருக்கணும். Never hear the negatives passed by others. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாமினேஷன், ஐசிஎம்ஏ எக்ஸாமினேஷன், ஏசிஎஸ் இதெல்லாம் 2%, 2.5% ரொம்ப கம்மியா தான் பாஸ் பண்றாங்க, இதெல்லாம் பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப இதுவா இருக்கு, இதெல்லாம் பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம்னு நெகட்டிவ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஆபீஸ் வேலை கொடுத்திருக்காரு, ஒரு உயர் அதிகாரி கொடுத்திருக்காரு, சுப்பீரியர் வேலை கொடுத்திருக்காரு, நாம செஞ்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நெகட்டிவ் பாஸ் பண்ணுவான். என்ன சொல்லுவாங்க, அந்த ஹையர் அப்ஸோடைய பேரை சொல்லி அவன் அவன் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் எது சொன்னாலும் சரி அவன் மதிக்கவே மாட்டான், அதுக்கு நீ ஏன் அது வேலை செய்யணும் அப்படிப்பட்டு உங்களை திசை திருப்புவாங்க. அந்த மாதிரி திசை திருப்பி உங்களுக்கு நெகட்டிவ் யாராவது பாஸ் பண்ணாங்கன்னா அதுல எல்லாம் நீங்க கான்சென்ட்ரேஷன் கொடுக்க கூடாது. நீங்க உங்களுடைய வேலையை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். எப்ப பார்த்தாலும் நீங்க பிராக்டிஸா பண்ணணும். இப்போ அதே மாதிரி படிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப டாக்டருக்கு படிக்கிறீங்க, நீங்க இன்ஜினியருக்கு படிக்கிறீங்க, எந்த படிப்பு படிச்சாலும் சரி அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த மாதிரி பதில்கள் எழுதுனா நீங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களால மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ரீவியஸ் எக்ஸாமினர்ஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ், உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்றத பார்த்துக்கிட்டே நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்மால வெற்றி பெற முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சக்சஸ் இஸ் வித்தின் யூ. வேற யாருக்கிட்டயோ இந்த வெற்றின்றது யாருக்கிட்டயுமே கிடையாது. இத மாதிரி உங்களுக்குள்ளேயே வெற்றி உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சா வெற்றி மீது வெற்றி உங்களை சாம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த ஜனாஸ் கோச்சிங் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில அமோகமாக இருப்பீங்க, நினைச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பொன்னான நேரம் இது அப்படின்னு சொல்லி நாம இந்த ஜனாஸ் கோச்சிங்க இன்னைக்கு நாம நிறைவு செஞ்சுக்கிறோம். அடுத்த ஒரு எக்ஸலண்ட் ப்ரோக்ராம சீக்கிரமாகவே நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. தேங்க்யூ.